குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஆங்கில வருடத்தின் பலன்கள். கிரகநிலையை முதல்ல பார்த்துடலாம். கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருடமே பிறக்குது. அதுவும் பாருங்கள், 6-2-8 8-2 10 1 இல்லைங்களா. இன்னொரு விஷயம் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சூரியன் எங்கே இருக்குன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கு, குருனுடைய வீட்டில். அதுவும் 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அதுவும் குருவாரத்தில் பிரதோஷ நாளில் திரையோதசி திதியில் இந்த வருடம் பிறக்குது. ஆனால் இருந்தாலும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் சூரியன் யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி 5 ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது 5 ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கிரகநிலையை நம்ம பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த நான் சொல்கிறது ஆங்கில வருடத்துக்கு சூரியன் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசியிலே அமர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூரியன் தனுசு ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரனோடு இணைந்து செயல்பாட்டை தருகிறார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவானோட மாந்தி, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான். அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சந்திரன் உச்ச நிலையில் இந்த வருடம் ஆரம்பமாகிறது. குரு மட்டும் வக்ரத்தில் இருக்கார். அதே மாதிரி சிம்மத்தில் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சரி, எப்படி இருக்கும்? இந்த கேது கிரகத்தின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக குறிக்கப்படுகிறது. அசுப கிரகங்களில் ஒன்றாக குறிக்கப்படும் இந்த கேது இந்த வருடம் பெயர்ச்சியும் இருக்குது இல்லையா. குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது இல்லைங்களா. இப்போது பிறக்கும்போது 5ஆம் வீட்டில் இருக்குது, 11ஆம் வீட்டில் ராகு இருக்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு மேஷம், ரிஷபம் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை தரும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருடம் கடந்த மே மாதம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் கேது 2026ஆம் ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார். அதனால் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்லுகின்ற இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் வீடு. ஆனால் மேஷத்துக்கு 9ஆம் வீட்டில் 4 கிரக சஞ்சாரம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த சில ராசினருக்கு எதிர்மறை பலன்களை கொண்டு வரும் அப்படின்றது ஒரு உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. சரி, இப்போது இந்த 2026 நம்ம கூட்டு எண் எடுத்துக்கிட்டால் 1ஆம் எண்ணில் வருகிறது. அப்போது இந்த மேஷ ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொது பலனுக்கு வரல, நான் சொல்கிறது பொது பலன்தான். இது அக்யூரேட்டாக நமக்கு நடக்கும் அப்படின்றதுலாம் இல்லை, பொதுவான பலன்களை தரப்போகிறேன். இப்போ மேஷராசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் சில பேருக்கு கல்வியில் பின்னடைவு இருக்கும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. சில பாக்கியங்கள்லாம் கிடைக்கும், தந்தை வழியில் பாக்கியங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால சில பேருக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தும், பின்னடைவு வரும். அந்த வகையில்
உங்களுடைய குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும். சரிங்களா? ஏன்னா குறைஞ்ச மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் கொஞ்சம் அவங்க தோல்வியை தழுவக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றது புரியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கேது அப்படிலாம் படுத்தும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கிடையே அப்பப்போ சண்டைகள் வாக்குவாதங்கள் வந்து செல்லும். மன அமைதி பாதிக்கப்படும். அலைச்சல்கள் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். மனசில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அமைதி இல்லாத தன்மை ஏற்படும். ஏன்னா 2ல் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். நல்லா புரிஞ்சிக்கணும், உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி குரு பகவானும் விரையாதிபதியான குருவும் வக்ரம் பெற்று இருக்கிறார். நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போ என்ன ஆகும்? ஒரு பண வரவில் சில தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. தெளிவான முடிவுகளை எடுக்க விடாமல் தடுக்கும். பொருள் செலவு பணச்செலவு அதிகரிக்கும். நிதி நிலை காணப்படும். அதே சமயத்தில் 7 நாட்டு சனியும் உங்களுக்கு நடக்கு இல்லையா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கை பாதிக்கப்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்கும். பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அதே சமயத்தில் இந்த ஆண்டு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். 5ல் கேது இருக்கே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது கொஞ்சம் பின்னடைவு கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு நன்மைகள் தருகின்ற கிரகங்கள் நன்றாக இருக்குது. ராகு 11ல் இருக்குது. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புத பகவான் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நன்மைகள் தாய்மாமன் வழியில் நன்மைகள்லாம் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கவலையே படாதீங்க. மேஷராசிக்காரர்கள் 7 நாட்டு சனியில் திருமணமே நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். இந்த 5ல் கேது மட்டும்தான் உங்களுக்கு தடை செய்யுமே தவிர மற்றபடி நன்மையாக இருக்கும். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு, காணிப்பாக்க விநாயகர் வழிபாடு இதெல்லாம் செய்தால் நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.